12th standard, first chapter, applications of matrices and determinants, exercise 1.1ல 9th problem. அந்த ப்ராப்ளமில் வந்து adjoint of matrix A கொடுத்துட்டு A inverse find out பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிடுவோம். given adj A equal to 0, -2, 0, 6, 2, -6, -3, 0, 6, 3/3 ஆர்டரில் இருக்குது. இப்போது இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏலேருந்து ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. we know that A inverse equal to plus or minus 1 by square root of determinant adj A into adj A. இது A ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த இடத்துல adj of adj Aன்னு வரும். இங்கே நமக்கு A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கனால adj Aன்னு போட்டால் போதும். இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் வேணும்னா கொடுத்துருக்க அட்ஜாயிண்ட் ஏவோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அது ஒன்று மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது 3/3 மேட்ரிக்ஸுங்கிறனால டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ரோ அல்லது காலம் எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணாலே போதும். இப்போ நம்ம ரோவை எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பேண்ட் அலாங் R1 அப்படின்னு எடுத்துகிட்டு R1 வச்சு நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் adj A ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்காங்க, 1 பிளேஸில் 0. ஸோ இந்த இடத்துல 0 எடுத்துகிட்டு இந்த ரோவையும் இந்த காலமையும் எலிமினேட் பண்ணி இந்த மைனரை மல்டிப்ளை பண்ணாலும் யார் தான் வருவாங்க, 0 தானே வரும். அதனால் நம்ம இங்கே 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ அடுத்து 1 பிளேஸ், 1 பிளேஸில் நம்ம என்ன சிம்பிள் எடுக்கணும், மைனஸுங்கிற சிம்பிளை எடுப்போம். அங்கே உள்ள நம்பர் யார், -2. சரிங்களா? அப்போ இந்த -2 இங்கே போட்டுடுறோம். அடுத்து இந்த -2 லொக்கேட்டாக இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் ரோவையும் காலமையும் எலிமினேட் பண்ணிட்டோன்னா 6 -6 -3 6ங்கிற ஒரு மைனர் கிடைக்கும். அதுக்கு டிட்டர்மினன்ட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இப்போ 6 × 6 என்ன வரும், 36. அடுத்து -3 × -6 என்ன வரும்னா 18 வரும். நம்ம அதை சப்ராக்ட் பண்ணணும், -18. அடுத்து 1 பிளேஸ் ப்ளஸ் போட்டுடணும். இங்கே என்ன வருது, 0 இருக்குது. இங்கே 0 எடுத்தோம்னாலும் இந்த கரஸ்பாண்டிங் ரோ காலம் எலிமினேட் பண்ணிட்டோம்னா மைனருக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலும் 0வோட மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். அதனால் நம்ம 0ன்னு டைரெக்டாக போட்டுடலாம். அடுத்து இங்கே -2 -2னா 2ன்னு வந்துடும். 36லேருந்து 18 சப்ராக்ட் பண்ணோம்னா 18. அகெயின் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 36. இதுதான் டிட்டர்மினன்ட் adj A. இப்போ இந்த வேல்யூவை கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ therefore A inverse equal to plus or minus 1 by square root of determinant adj A எவ்வளவு, 36 into adj A. adj A நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிடணும். 0 -2 0 6 2 -6 -3 0 6. இப்போது இதை ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும், +/- 1/6 இன்ட்டு 0 -2 0 6 2 -6 -3 0 6. இதுதான் A இன்வர்ஸ். ஓகே, தேங்க்யூ.